ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பரமோஸ் தமிழ் கிச்சனில் உருளைக்கிழங்கு சில்லி 65 தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த சைஸில். அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம வேக வச்சு எடுக்கிறனால பார்த்திங்கன்னா அதில் இருக்க உருளைக்கிழங்கு இருக்க ஒரு ஸ்ட்ராச் வந்து போகிறதுக்காகங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% மட்டும் குக் ஆனால் போதும் சில்லி செய்கிறது. வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நைஃபோ ஸ்போர்க்கோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது ஒரு 60-70% வந்து குக் ஆனால் போதுங்க. மீதி நம்ம வந்து உருளைக்கிழங்கை பொரிச்சு எடுக்கும்போது வெந்துடும். இல்லைன்னா ரொம்ப மசமசன்னு ஒரு மாதிரி போயிடும். அதனால தான் இதை வந்து நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு பவுலில் சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ சேர்த்திக்கலாம். நான் வந்து இப்போ 1 கப் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கிறேங்க. 1 கப் வந்து சோள மாவு சேர்த்திருக்கேன். இது ரெண்டையும் நான் சேர்த்திருக்கேன். சப்போஸ் நம்மக்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா மைதா கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேங்க, வரமிளகாத்தூள். 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்திருக்கேங்க. இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்திருக்கேங்க. கொஞ்சம் காரம், அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா பொரியறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வதன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு தான் இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கனால நம்ம உள்ளேயும் நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். மேலே நமக்கு அந்த கோட்டிங் மட்டும் வெந்திருந்தால் போதும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம அப்படியே சாப்பிட்றது கூட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே கூட இதை சாப்பிட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து நம்ம சில்லி 65க்கு வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கான பொருள் சேர்த்திக்கலாம். 65 செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும். கடுகுளுந்தம் பருப்பு போட்டாச்சு. அப்புறம் ஒரு 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாங்க. நல்லா வதக்கிவிட்டு ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதை சேர்த்திக்கலாம். ஒரு 3 பல் வந்து பூண்டு வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் மசாலா சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா, வரமிளகா போட்டுக்கனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்திருக்கேங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிட்டேன். அவ்வளோதாங்க. காரம் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்திருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து தண்ணியெலாம் இதில் எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. அப்படியே தான் நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அடி பிடிக்கும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வடை போகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா நான் மீடியமில் வச்சு வேக வச்சுக்கிட்டேன். அந்த மசாலா வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது அப்படியே சாப்பிட கூட சூப்பரான ஒரு ரெசிபி. ஆனால் வந்து நம்ம சில்லி 65ங்கும்போது கொஞ்சம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்தணும். இப்போ வந்து இதில் நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, கலந்து விட்டாச்சு. சூப்பரான ஒரு சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஒரு சைட் டிஷ்ஷுங்க. சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா பரமோஸ் தமிழ் கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். கமெண்ட் கொடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.